என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுவனுடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். அதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். யூ ஆர் எ சூசன் ஜெனரேஷன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமா தெரிந்தெடுத்திருப்பார். ஏதும் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். சிலவர்களை பார்க்கிற பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சில பேர்ல உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சில பேர்ல அற்புதத்தின் அடையாளத்தின் மூலமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார். இன்னும் சில பேரை பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். மாம்சத்துக்காய் வைராக்கியமாய் பக்தியாய் வாழ்ந்த சில பேர் கர்த்தருக்கு வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அவர் என்னை சூஸ் பண்ணி இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு கம்பெனில நம்ம செலக்ட் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை காட்டிலும் பெரிய ஒரு காரியம், கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை அப்பா பிதாவை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. என்னை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. என்னை கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்நியராக இருந்தோம், பரதேசியாக இருந்தோம், வாக்கு தத்துவத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, புறஜாதி மார்க்கமாக இருந்தோம். ஆனால் கர்த்தரோ அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நம்மேல் வைத்த அந்த அன்பினால. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படியாய். ஏன் அவரை தெரிந்து கொண்டார்? நான் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படியாய், அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படியாக அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய திரட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளல. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவருடைய திரட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால, அந்த வசனம் சொல்லி, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலோ உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலோ கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையிலிருந்தோ உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்போ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை அன்பு கூர்ந்ததினால கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43 20வது வசனம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நல்லா கவனிக்கணும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு அங்கே பாருங்க, வனாந்திரத்துல தண்ணீரையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவதனால ஆண்டவரால் சூஸ் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில தடைகள் வருகிற பொழுது, சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது கர்த்தர் முன்னின்று கடந்து வந்து தான் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் தடைகளை மாற்றி அங்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஜனங்களும் நம்மை அங்கே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு தகப்பனார் காலத்தில் தோண்டின துறவை தோண்டுகிற பொழுது அங்கே அநேக வாக்குவாதம் வருகிறது. ஏசைக்கு எழும்புகிறார்கள், எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. சித்து நாட்கள் எழும்புகிறது,
நிறைய வாக்குவாதங்கள் கடந்து வருகிறது. இவையெல்லாம் தாண்டி கடந்து வந்து அதன் பின்பு வாக்குவாதம் இல்லாத ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கு ரெகோபோத் என்று பெயரிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த பின்பு அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் என்று வனாந்தரத்தில் தண்ணீரையோ அங்க அதற்கு முன்பதாய் ஆடுகளுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வனாந்தரமான ஒரு காரியம், அவருடைய மிருக ஜீவங்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீரே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் தண்ணீரையும் அந்த அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்கின பொழுது அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களோ அங்கே கனம் பண்ணும்படியாய் கடந்து வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கோலை கர்த்தர் துளிர்விட பண்ணுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் நம்ம ஆசிரியை கேட்ட அந்த 17ஆம் அதிகாரத்தில் அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கு விரதமாய் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் மோசையை மாத்திரம் பயன்படுத்த முடியுமா, ஆரோனை மாத்திரம் தான் பயன்படுத்த முடியுமா என்று அங்கே முறுமுறுக்கிற பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோலை வாங்கிக்கொள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கோல், ஒரு சாதாரண ஒரு குச்சி, வெட்டப்பட்ட குச்சி, அதற்குள்ள ஜீவன் இல்லை, அதற்குள்ள உயிர் இல்லை, காய்ந்து போன ஒரு குச்சி. அந்த கோலை வாங்கிக்கொள். அந்த கோலில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அந்த ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை எழுத வேண்டும். லேவி கோத்திரத்தின் சார்பாக லேவி கோத்திரத்தின் கோலில் ஆரோனுடைய பெயரை எழுத வேண்டும் என்று 12 கோத்திரத்திலோ 12 பேருடைய கோத்திரத்தின் முற்பிதாக்களுடைய பெயரை எழுதுகிறார்கள். எழுதிவிட்டு அங்கே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், அங்கே பாருங்க, அந்த காரியத்தை நீ வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் துளிர்விடும் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். மோசே அந்த கோலை வாங்கி அவருடைய பெயரை எழுதி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வைக்கிறார். மறுநாள் காலையில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மோசே கடந்து போகிற பொழுது வாசிப்போம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மறுநாள் மோசே அது சாட்சியின் கூடாரத்துக்குள்ள அங்கே உள்ளே கடந்து போகிற பொழுது அங்கே லேவியின் குடும்பத்தாரின் சார்பாய் வைக்கப்பட்டிருந்த அந்த கோல், வெறுமையான ஒரு கோல், அது துளிர் விட்டது. அந்த ஸ்டில்ல போடுமா, நல்லா கவனிக்கணும். அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. அந்த கோல் வெறுமையாய் துளிர் விட்டது மாத்திரமல்ல, அது பூ பூத்தது. அப்படின்னா நீங்க வாசனை வீசுறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தால் துளிர் விடுவது மாத்திரமல்ல, அநேகருக்கு வாசனை கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாய். அந்த வார்த்தை சொல்கிறது, அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது பழங்களை கொடுத்தது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படியாய். கர்த்தர் கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேரை நடத்தும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ள யார், எந்த ஒரு மனிதனை, எந்த ஒரு குடும்பத்தை, எந்த ஒரு நபரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் அது துளிர் விடும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். நான் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நானே அவனை நீதிமானாக்கி இருக்கிறேன், யார் அவர்கள் மேல் குற்றம் சாட்ட முடியும்? தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்காய் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி அவன் பட்சத்தில் கடந்து வருகிறார். நீ நினைக்கலாம் அந்த குடும்பம் அவ்வளவுதான், இனி இதற்கு மேல் துளிர் விட முடியாது, வாய்ப்பில்லை என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வைராக்கியமாய் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் உங்க பள்ளத்தாக்கை கர்த்தர் நிரப்புவா. அல்லேலூயா. ஆனாலும் பள்ளங்கள் நிரப்பப்படும். காரணம், நீங்கள் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராட்சரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. யாரை தெரிந்தெடுத்தாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிப்போ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனம்.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறான். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறான். அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறான். 33ஆம் வசனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவேதான் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளினார். நான் என் பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் என் பிள்ளைகளை முன்குறித்திருக்கிறேன், நான் என் பிள்ளைகளை அழைத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய கோலை நான் துளிர்விட பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கவனிக்கணும், நான் அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அவனுடைய கோலை கர்த்தர் துளிர்விட பண்ணுவார். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஞ்சரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் தாய்க்குள்ள பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்குள்ள குட்டிகளை பட்டினி போடலாம், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை அப்படி சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா.